இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் உங்களுக்கு தமிழில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ஷேடோ ஃபைட் 2 பற்றி ஷேடோ ஃபைட் 2 முடிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன் திடீர்னு ஷேடோ ஃபைட் 2 பற்றி சொல்கிறேன்னா, சும்மா நான் 6வது படிச்சுட்டு இருக்கும்போது அந்த கேம் நான் ஃபஸ்ட் டைம் டவுன்லோட் பண்ணேன் என்னோடய பழைய ஒரு ஃபோனில். அதை டவுன்லோட் பண்ணி விளாடும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 6 தான் படிச்சுட்டு இருந்ததால் எனக்கு அந்த கேமை பற்றி நிறையா தெரியலை. அதாவது பேசிக் ரோடே தெரியலைன்னு வச்சுப்போம். என்ன ஆச்சு, எப்பவும் போல் அந்த ஃபஸ்ட்டு பாடி கார்டை வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடும். லிங்க்ஸோட பாடி கார்டை வந்து நம்ம ஈஸியாக முடிச்சிடும். அதே மாதிரி செகண்ட் பாடி கார்டு ட்ரிக்குன்னு வந்திருப்பான். எனக்கு இன்னும் பேர் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷான வருது. ஏன்னா அவன் வந்து என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்தினான். ரொம்ப நாளாக அவன்கிட்டயே மாட்டிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அப்போ அப்கிரேடுன்ற ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாது. இருந்தாலும் அப்பயே நான் எவ்வளோ ஸ்கில்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, அப்கிரேடுன்ற விஷயம் தெரியாமே அவனை எப்படியோ டிஃபீட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் கழிச்சு எப்படி டிஃபீட் பண்ண வச்சுருக்காங்களா, நான் எப்படியோ டிஃபீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தான் பேடி நீடில் வராங்க. இன்னும் அவன் பேர்லாம் ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்களும் அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க. இதில் நீங்கள் அதான் தெரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கும்போது அந்த அக்கா கிட்டேயும் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் வராங்க. நமக்கு அப்போது அறிவு பத்தலை. என்னன்னா எல்லாம் டோர்னமெண்ட்டு எல்லாமே இம்பாசிபிள் இருக்குது, பாடி கார்டு இம்பாசிபிள் இருக்காங்க. அந்த டைமில் என்ன பண்ணணும், சர்வேல் போய் விளாண்டுட்டு காசு கலெக்ட் பண்ணிக்கணும். நமக்கு அது தெரியலை. காசு கலெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அப்கிரேடுன்னு ஒரு விஷயம் இருக்குது. வெப்பன் அப்கிரேட் பண்ணால் இது ஈஸியாக நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சு அப்புறம் தான் சர்வேவல் நிறையா விளாண்டுட்டு ஒரு வழியாக நிறையா காயின் கலெக்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணி நீடலக்காவை போட்டேன். அதுக்கப்புறம் எல்லாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா கேம் புரிஞ்சுக்கிட்டோம், டக்கு டக்குன்னு முடித்தோம். நிறைய பேர் முடித்தேன். அதை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக ஞாபகம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஒரு 6வது படிக்கும்போது இருந்துச்சு. அப்புறம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. நிறையா கஷ்டப்பட்டு கேமை முடித்தேன், நிறையா பேர் முடித்தேன். எனக்கு தெரிஞ்சு 6th விட்டு 7th ஸ்டாண்டர்டே போயிட்டேன். 7th ஸ்டாண்டர்ட் போயிட்டுருக்கும்போது என்ன ஆச்சு, டைட்டன் கிட்டே வந்துட்டேன். டைட்டன் வரைக்கும் வந்துட்டேன். மேவெல்லாம் பார்த்தா ஏதோ ஹிப்னோட்டைஸ் பண்ணி வச்சு அதெல்லாம் முடிச்சுன்னு சொல்லவும் பயமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அவளையும் போட்டு தள்ளி மாப்பிள்ளை டைட்டன் கிட்டே போனேன். அடிக்கவே முடியல. எனக்கு தெரில அது அந்த டைமில் அது என்னோடய ஸ்கில் இஷ்யூவா இல்லை நான் அவ்வளோ அப்டேட் பண்ண முடியும் பழைய மாதிரி. ஆமாம், தெரிஞ்சு டைட்டன் கிட்ட போனோன்னு ரிசோர்ஸே ஒரு மாதிரி வித்தியாசமாக மாறிடும். நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் கலெக்ட் பண்ண முடியாது அந்த சிப்பெல்லாம், அந்த அப்கிரேட் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ஐட்டம். அதனால தான் எனக்கு தெரிஞ்சதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ரொம்ப நாள் ஆனால் டைட்டன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். அவன் அடிக்கவே முடியல. கைவிட்டேன். 7வது தான் படிச்சிட்ருக்கேன். அவ்வளோதான், அவனை ஜெயிக்க முடியல, தொட முடியல. எனக்கு இன்னும் நிறைய கேம்ஸ் இருந்துச்சு விளையாட, பார்க்குறது யூடியூப்பில் நிறைய வீடியோ இருந்துச்சு அந்த காலத்தில். விட்டுட்டேன். சொல்லவே கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் விளையாடல. இப்படி போகவே அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்லேயே ஃபோனு செத்து போயிடுச்சு. அன்டில் என்ன ஆச்சு, நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன். செகண்ட் இயர் முடியும் போது என்ன ஆச்சு, ஏற்றினேன், அடித்தேன். ஒருத்தனாக அடித்தேன். லிங்க்ஸ் எல்லாம் ஒரு ஆளே இல்லை, கிழிச்சேன். கடைசியில் அந்த லிங்க்ஸ் வெப்பனை வந்து கடைசி வரைக்கும் வச்சு ஹெர்மிட்டை போய் லிங்க்ஸ் வெப்பனை வாங்கி அவன் வெப்பனை வச்சு இவனை அடித்தேன். புச்சர்ட்ட ஹெர்மிட் வெப்பனை வச்சு அடித்தேன். வேஸ்பை சும்மாவே முடித்தேன். விடோ கிட்ட போய் அதான் புச்சரோட வெப்பனை வச்சு அடித்தேன். அப்புறம் ஷோகன் கிட்ட போயும் ஒன்றும் வேஸ்போட வெப்பன் எடுக்கலாம், வேஸ்போட வெப்பன் வேஸ்ட்டு. கடைசியில் என்ன அதை வச்சு அடித்தேன், விடோட வெப்பனை வச்சு ஷோகன் அடித்தேன். அசால்ட்டாக வச்சுட்டேன். கேட்ஸ் ஆஃப் ஷேடோ ஓப்பன் ஆச்சு. நீங்கள் சும்மா அடிக்கல, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒருத்தர் இந்த மெயின் அந்த பாடி கார்டு அந்த பாஸை தவிர பாக்கி எல்லாம் அந்த டோர்னமெண்ட்டு சேலஞ்சு சர்வைவல் எல்லாத்தையும் எக்லிப்ஸில் போட்டு அடித்தேன். லிங்க்ஸு அப்புறம் எல்லாமே எக்லிப்ஸில் போட்டு அடித்தேன். எக்லிப்ஸ்னால் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சன் மாதிரி எக்லிப்ஸ் ஆன் ஆகிடும். அப்போ வந்து எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்கராக இருப்பாங்க. அந்த மாதிரி ரிவார்டு வந்து உங்கள் என்சான் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கும். எல்லாரையும் எக்லிப்ஸ் போட்டு முடித்தேன். இந்த மாதிரி போக திரும்ப கேட்ஸ் ஆஃப் ஷேடோ ஒரு வாரத்தனையும் போட்டு கிழிச்சேன். கேட்ஸ் ஆஃப் ஷேடோ முடிச்சு திரும்ப ஃபஸ்ட்டில் இந்த எல்லாரையும் முடித்தேன். உள்ளே என்ட்ரானே, கேட்ஸ் ஆஃப் ஷேடோ உள்ள என்ட்ரானே. இன்றைக்கி போட்டே வரணும். இதெல்லாம் எப்போ நடந்துட்டு கதை, இப்போ நடந்த கதை. அவன் அடித்தேன். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக ரொம்ப விளையாண்டுட்டேன் ஷேடோ ஃபைட் 2. கடைசியாக நான் 7வது படிக்கும்போது எங்கே கை விட்டணும் அங்கேயே வந்து நிற்கிறேன்.
இந்த தடவை அவனை விடக்கூடாதுன்ற ஒரே ஒரு குறிக்கோளோட இந்த வாட்டி அவனை கிழிக்கிறேன். எப்படி டைட்டனை முடிக்கணும், அதுக்காக தான் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். A few minutes later. The next day. நண்பர்களே, ஒன்றே ஒன்று தான் சொல்கிறது இருக்குது. நேற்று ராத்திரி நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே போகலை. இருந்தாலும் ஜெயிக்கிறவங்க எப்பவும் விட்டு தர மாட்டாங்க, விட்டு தரவங்க எப்போவுமே ஜெயிக்க மாட்டாங்கன்ற ஒரே ஒரு இதை மட்டும் இப்போ மண்டையில் வச்சுட்டு சீக்கிரமாக இன்றைக்கி மாப்பிள்ளையை போட்டு தள்ளுறோம். Days later. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி டே 3. ஸோ இன்றைக்கி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்தையும் ஒரு கதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அவர் ஒரு தன்னம்பிக்கையுடைய ஒரு விடாமுயற்சியோடு இருக்கிற ஒரு ராஜா. ஒரு நல்லா எடுத்து அவரோட ராஜ்யத்தை அட்டாக் பண்ணி அவரை தோக்கடிச்சிடுறாங்க. அப்படி அவரை தோக்கடிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தோத்துறாரு ஆப்வியஸ்லி. அப்புறமா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட படையெல்லாம் திரட்டிட்டு திரும்ப இன்னொரு போருக்கு போகிறாரு. திரும்ப போய் அங்கே என்ன நடக்கும்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் அவர் தோத்துறாரு. ஸோ திரும்ப என்ன ஆகுதுன்னா திரும்ப படையை திரட்டிட்டு போய் திரும்ப தோத்துறாரு. ஸோ அதான் கிட்டத்தட்ட இதே மாதிரி அவர் ஒரு 9 தடவை தோத்துடுறாரு ஒரே ஆப்போனன்ட் கிட்ட. இருந்தாலும் இங்கே தான் ஒரு சாதாரணமான ராஜாவோட அவர் டிஃப்ரெண்ட் ஆகிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் 10வது தடவையும் ஆளை கூப்பிட்டுட்டு போருக்கு போகிறார். பட் இந்த வாட்டி நடந்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், அவர் ஜெயிச்சு திரும்ப அவரோட ராஜ்யத்தை பெற்றுடுறாரு. இல்லை, நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னு பார்த்தேன்னா, கடைசி வரைக்கும் அந்த ஆள் விடாமுயற்சியோட போராடினதுனால தான் அவருக்கு அவரோட ராஜ்யம் கிடச்சிது. ஸோ இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் டே 3. A few minutes later. Much later.
பேசு நாளே வரேன்னு சொல்லியிருப்பேன். நான் ஒன்றும் பண்ண முடியாது.